ராக்கெட் டிரைவர் ஸ்ரீராமநந்தகுமாருங்கிற ஒரு புதுமுக இயக்குனரோட படமா இப்போ முடிஞ்ச அக்டோபரில் தேட்டர்ஸ் ரிலீஸ் ஆயிருந்த ஒரு தமிழ் படம் தான் இது. படத்தில் ஹீரோ ஒரு ஆட்டோ டிரைவராக இருக்கான். ஆக்சுவலாக அவனுக்கு அப்துல் கலாம் மாதிரி ஒரு சயின்டிஸ்ட் ஆகணுங்கிறது தான் ஆசை. ஆனால் அவங்க அப்பா பையனை படிப்போட தொழில் தான் காப்பாற்றணும்னு நினச்சி அவனுக்கு ஒரு ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்காரு. அதனாலே அவங்க அப்பாவை அவனுக்கு பெருசாக பிடிக்காது. பெருசாக அவரோட பேச்சுவார்த்தையில் அவன் இல்லை. ஒரு நாள் அவன் அவன் ஆட்டோக்கு ஒரு சவாரி ஒன்று வருது. ஒரு சின்ன பையன் ஏறுறான். அவன் பேர் ஏபிஜே அப்துல் கலாம்னு சொல்கிறான். அவன் வந்து 1948 வந்திருக்காங்கிறது தெரிய வருது. இது எல்லாமே பேச்சு வழக்கில் தான் ஹீரோக்கே தெரிய வருது. அவனோட நடவடிக்கை, அவனோட பேச்சு அண்ட் அவன் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறப்போ தான் ஹீரோக்கு இது ஏபிஜே அப்துல் கலாம் 1948 அவர் இப்போது இங்கே 2023க்கு சென்னைக்கு வந்திருக்காருங்கிறது தெரிய வருது. அப்புறம் தேடி பார்க்கையில் இதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். சும்மாலாம் வந்து டைம் ட்ராவல் ஆக மாட்டாங்க. லைக் இந்த படத்தில் சொல்கிற கான்செப்ட் அது. எப்படி பேயெல்லாம் வந்து இப்போது ஒரு மனுஷன் தீராத ஆசையோடு இறந்து போகிறாங்கன்னா அவங்க பேயா திரும்ப வருவாங்கன்னு சொல்லுவாங்களோ, அதுபோல் ஏபிஜே அப்துல் கலாமுக்கு தீராத ஆசை இல்லை நிறைவேறாத ஆசை ஏதோ ஒன்று இருக்குது. அதை நிறைவேற்றுறதுக்காக தான் இப்போது இங்கே அதுதான் பர்பஸ் அவரோட இந்த டைம் ட்ராவலுக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அது என்னங்கிறத தேட ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன, அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துக்கான கதை. ஆக்சுவலி இந்த படத்தை பார்க்க போகிறப்போ எனக்கு அவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பெல்லாம் இல்லை. இது ஏதோ இன்னொரு ஒரு உப்புமா படமாக இருக்கும் சீரியஸாக அப்படி தான் நினச்சி நான் படத்தை பார்க்க போனேன். வெல், ஆரம்பமும் ஒரு மாதிரி அந்த மாதிரி தான் இருந்ததுன்னு வைங்களேன். இந்த ஆட்டோ டிரைவர் ஹீரோ இருக்காப்புல, இவருக்கான கதைங்கிறது ஆரம்பத்தில் ஓப்பன் ஆகும். அவரை பற்றின சில காட்சிகள்ங்கிறது ஆரம்பத்தில் போயிட்டுருக்கும். அப்போல்லாம் எனக்கு இருந்த தாட்டு நம்ம நினச்சது போல இது ஒரு உப்புமா படம் தான் போல் அப்படிங்கிற ஒரு தாட்டோட தான் நான் அந்த படத்தை பார்த்துட்டு இருந்தேன். பட் ஒன்ஸ் அந்த சின்ன பையன் கதைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஆக்சுவலி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நாட்டாக இது படுது. ஆனாலும் இவங்க நல்லா பண்ணியிருப்பாங்களான்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருந்தது. ஏன்னா இந்த இந்த ஆர்டிஸ்ட்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகே, அந்த சின்ன பையனுக்கு முன்னாடி அந்த கேடி கருப்பு அந்த படத்தில் பார்த்துருக்கேன். இந்த இன்னொரு ஏதோ ஒரு படத்தில் பார்த்த ஞாபகம் அந்த சின்ன பையனை. அது இல்லாமல் சுனைனாவை பார்த்துருக்கேன். வேறு யாருமே எனக்கு தெரிஞ்ச ஆக்டர்ஸாக இல்லை. ஓகே, அந்த ஃபாதர் ரோல் பண்ணியிருந்தவரையும் ஒரு சில படங்களில் பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் மேக்கிங்கும் வந்து ஒரு மாதிரி அந்த ஆரம்பத்தில் எப்படி ஹீரோவோட அந்த ஆட்டோ டிரைவர் ஹீரோவோட கதை ஒரு மாதிரி மந்தமாக போகுதோ அதே ஒரு ரேஞ்சிலே தான் மேக்கிங்கும் இருந்த ஃபீலுங்கிறது எனக்கு இருந்தது. ஸோ ஒரு உப்புமா படமாக தான் கண்டிப்பாக இருக்கும். ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நாட்டை பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அதை பிளாட் பண்ணுறதுல சொதப்பிருப்பாங்கன்னு நினச்சேன். பட் அதையுமே அவங்க பக்காவாக பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் அந்த ஆட்டோ டிரைவர் ஹீரோ கேரக்டர் இருக்கான்ல, ஏன் திரும்ப ஆட்டோ டிரைவர் ஹீரோன்னு சொல்கிறேன்னா கதையில் 2 ஹீரோன்னு நான் பார்க்குறேன். அந்த சின்ன பையனும் இவரும். ஸோ அதனால் அதை குறிப்பிடணுங்கிறதுக்காக அப்படி சொல்கிறேன். அந்த ஹீரோவோட மென்டாலிட்டியை வந்து ஆடியன்ஸோட மென்டாலிட்டியாக வச்சு ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் அந்த பர்பஸ் இருக்குல்ல, அந்த பர்பஸ் என்னங்கிறது ரிவீல் ஆகிறப்போ ஆடியன்ஸுக்கு என்ன மைண்ட் செட் இருக்குமோ அதே மைண்ட் செட்டை அந்த ஹீரோவுக்கு கொடுத்து அவரை வச்சு நமக்கு எழுதுகிற கேள்வியெல்லாம் கேட்க வச்சு அது ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருந்தாங்க. ஜென்ரலாக இப்படியான படங்களில் இதுதானா அப்படின்னு சொல்லி அந்த கேரக்டரும் தேடி போக ஆரம்பிச்சிடும். அப்படி போக ஆரம்பிச்சிருந்ததுன்னா படம் அங்கேயே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் இழந்திருப்போம் நம்ம. பட் நமக்கு என்னெல்லாம் கேள்வி எழுதோ அதெல்லாம் அந்த அந்த ஹீரோவை வச்சு கேள்வியாக எழுப்பி அது அதான் அந்த நாட்டை பக்காவாக இவங்க பிளாட் பண்ணியிருந்தாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா சொன்னது போல் ஒன்ஸ் அந்த சின்ன பையன் கதைக்குள்ளே என்ட்ரானதுக்கப்புறம் இந்த நாட்டை போலயே அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான காட்சிகளும் நிறையாவே அமைக்கப்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் பெருசாக போரிங் இல்லாமலே கதை நடந்தது. ஆக்சுவலி இந்த படத்தோட ரன் டைம் ரொம்பவே கம்மி தான், 2 ஹவர்ஸுக்கும் கம்மி தான் அது. ஸோ அந்த ஒரு குறுகிய ரன் டைமுக்குள்ளே அவங்களால எவ்வளோ அழகாக ஒரு கதை சொல்ல முடியுமோ அவ்வளோ அழகாக ஒரு கதை சொல்லியிருக்காங்க. இங்கே நம்ம வந்து இந்த புஷ்பா மாதிரியான பெரிய பெரிய கமர்ஷியல் சினிமாலலாம் வந்து நம்ம லாஜிக் எதிர்பார்க்காம பார்த்தா தான் அந்த மாதிரியான படங்களை ரசிக்க முடியும் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லிக்கிட்டு அப்படியான படங்களை லாஜிக் இல்லாமல் பார்க்குறோம். அப்படியான படங்களையே நம்ம லாஜிக் இல்லாமல் பார்க்கலான்னு நம்ம மனசை நம்மளே தேத்திக்கிறப்போ இப்படியான நல்ல கதைகளை நல்ல படங்களை ரசிக்கணுன்ற நோக்கத்தோட லாஜிக்கெல்லாம் பெருசாக பார்க்குறது பெட்டர்னு எனக்கு தோணுது. ஏன்னா லாஜிக்கெல்லாம் பார்த்தா சில கேள்விகள் கண்டிப்பாக வரும். இந்த மாதிரியான கதைகளை நம்ம ஸ்டார்ட் பண்ணவே முடியாது. ஸோ அந்த லாஜிக்கு குப்பையெல்லாம் எடுத்து ஓரவங்க. இந்த மாதிரியான இடங்களில் லாஜிக்கெல்லாம் குப்பையாக தான் எனக்கு போடுது. ஏன்னா இது ஒரு நல்ல கதை, நல்ல படம். ஸோ இதை ரசிக்கணுன்ற நோக்கத்தில் லாஜிக்கெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறது தப்பு இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. ரொம்ப பில்டப் கொடுக்குறாங்க, பயங்கரமான ஒரு படம் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடலாம் யாரும் போக வேண்டாம். எனக்கு கேட்டால் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் இந்த படத்தை உட்காந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்குமான்றதும் ஒரு கேள்விக்குறி தான். இது வந்து ஒரு ஒரு யூஸ்வல் சினிமா நம்ம பார்த்துட்டு இருக்க இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்துட்டு இருக்க ஒரு யூஸ்வல் சினிமாவாக இது இருக்காது. அதுக்குன்னு சினிமாக்கான எலிமெண்ட்டே இல்லைன்னு நான் சொல்ல வரல. அதெல்லாம் இருக்குது, ஒன்று கொஞ்சம் அங்கங்கே இருக்குதான். ஆனாலும் இதை எப்படி சொல்கிறது, ரொம்பவே ஒரு மாதிரி சிம்பிளாகவே தான் இந்த படத்தை அவங்க வச்சுருக்காங்க. நான் சொல்கிறது இன் டேர்ம்ஸ் ஆஃப் மேக்கிங், அந்த ரைட்டிங் எல்லாத்துலேயுமே பெருசாக இப்போ இன்றைக்கி உள்ள சினிமாவில் இதெல்லாம் இருக்கும், இப்படியெல்லாம் இருக்கும். இந்த சினிமானா சில எக்ஸ்பெக்டேஷன் சிலருக்கு இருக்கும்ல, அந்த மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் எதுவும் இல்லைன்ற பட்சத்தில் இந்த படத்தை தாராளமாக நீங்கள் ரசிக்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு காமனாக வர்ற படங்களை பார்த்து என்ஜாய் பண்ணுற ஆடியன்ஸுக்கான படமாக இது எனக்கு படலை.
மேபி அவங்களுக்கு கூட பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஐ டோன்ட் நோ. பட் ஜென்ரலாக கண்டிப்பாக நீங்கள் ரெகுலராக பார்க்குற மாதிரியான ஒரு படமாக இது இருக்காது. ஸோ அந்த மைண்ட் செட் இருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒர்த்தாக எனக்கு பட்டது. அண்ட் சின்ன பையனோட பெர்ஃபார்மன்ஸ் ஆல்ரெடி அந்த கேடி கருப்புத்துறையா அந்த படத்துலேயே நம்ம பார்த்துருக்கோம். அந்த படத்துலேயே நல்லா பண்ணியிருப்பார். இங்கேயுமே அந்த பெர்ஃபார்மன்ஸ், அந்த கேரக்டருக்கான பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்தது. இது இல்லாமல் அவரோட ஃப்ரெண்டு கேரக்டராக ஒரு வயசான ரோல் ஒன்று வரும், வயசான கேரக்டர் ஒன்று வரும். அந்த ரோலை பண்ணியிருந்தவரோட பெர்ஃபார்மன்ஸும் சூப்பர். ஹீரோவுமே அந்த ஆட்டோ டிரைவராக வர ஹீரோவுமே அவரோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா கொடுத்துருந்தாரு. சுனினாக்கு ஒரு சின்ன ரோல் தான், அங்கங்கே வராங்க, நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ டெக்னிக்கலாக மந்தமாக இருக்குங்கிறத நான் சொன்னதை தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. அதாவது எப்படி மீன் பண்ண வரேன்னா, அந்த மாதிரியான டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் இதை இன்ட்ரெஸ்டிங் ஆக்கிடணும் அப்படின்ற நோக்கத்தில் எங்கேயுமே அவங்க வேலை பார்க்கல. இந்த கதை ஒரு ஃப்ளோவில் போகுது, அதை அவங்க ஒரு படமாக்கியிருக்காங்க. அதுக்கு என்ன டெக்னிக்கலாக தேவைப்பட்டிருக்கோ அது இதில் இருக்குது. ஸோ அந்த வகையில் அதை நம்ம ஒரு குறையெல்லாம் சொல்லக்கூடாது. இந்த கதைக்கு என்ன தேவையோ அது இருக்குது. டெக்னிக்கலாகவும் பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் ஒரு கிரிப்பிங்கான நரேஷனும் ஒன்ஸ் அந்த பையன் உள்ளே வந்ததுக்கப்புறம் வருது. ஸோ ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். படம் இப்போ ப்ரைமில் அவைலபிளாக இருக்குது. ஒரு வித்தியாசமான ஒரு படம் பார்த்த ஃபீலாக கண்டிப்பாக இது கொடுக்கும் நான் நம்புகிறேன். ட்ரை பண்ணுங்கள். பார்த்துட்டு வந்து இந்த படத்துக்கு தாட்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.